யாழில் பிரபல மகளிர் கல்லூரியில் மாணவிகளிடம் இரட்டை அர்த்தங்களில் உரையாடும் ஆசிரியர். இரவு பயங்கர விபத்தில் சிக்கிய கார், ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி. யாழ் நெல்லியடி ஆடை விற்பனையகத்திற்கு தீ வைத்த சந்தேக நபர் சிக்கினார். இலங்கையில் உள்ள இந்த பகுதிகளில் பலத்த மழை பெய்யக்கூடும். வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு விசேட அறிவிப்பு. யாழில் பிரபல மகளிர் கல்லூரியில் மாணவிகளிடம் இரட்டை அர்த்தங்களில் உரையாடும் ஆசிரியர். யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல மகளிர் கல்லூரியில் ஆண் ஆசிரியர் ஒருவர் மாணவிகளுடன் இரட்டை அர்த்தங்கள் கொண்ட ஆபாச உரையாடல்களை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பில் குறித்த பாடசாலை அதிபர் யாழ் வலய கல்வி திணைக்களத்திற்கு முறைப்பாட்டை மேற்கொண்டுள்ளதாக தெரிய வருகின்றது. அதிபரின் முறைப்பாட்டை அடுத்து விசாரணைகளை ஆரம்பமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இரவு பயங்கர விபத்தில் சிக்கிய கார், ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி. குருநாகல் மாவட்டம் குளியாப்பிட்டிய பன்னல வீதியில் நுகவல பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவ்விபத்து நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது. இவ்விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, வீதியில் பயணித்த கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த மரம் மற்றும் கான்கிரீட் பாறை ஒன்றில் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தின் போது காரின் சாரதி படுகாயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த விபத்து தொடர்பில் மேலும் விசாரணையை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் நெல்லியடி ஆடை விற்பனையகத்திற்கு தீ வைத்த சந்தேக நபர் சிக்கினார். யாழ்ப்பாணம் நெல்லியடி நகரில் உள்ள ஆடை விற்பனையகம் ஒன்றிற்கு தீ வைத்த பிரதான சந்தேக நபரை காங்கேசன்துறை குற்றத்தடுப்பு போலீசார் கைது செய்து நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை புடவையகத்திற்கு 2 தடவைகள் தீ வைக்க முற்பட்ட நிலையில் அது முடியாமற் போயுள்ளது. இந்நிலையில் மீண்டும் கடந்த 2024ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 2ஆம் திகதி இரவு வாள்களுடன் மோட்டார் சைக்கிளில் வந்த 3 பேர் புடவையகத்திற்கு தீ வைத்துள்ளனர். சந்தேகம் தொடர்பில் நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் முறையிடப்பட்டிருந்தது. இச்சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞர் ஒருவர் நேற்று முன்தினம் மாலை காங்கேசன்துறை குற்றத்தடுப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கைது செய்யப்படும் போது வாளொன்றும் பெட்ரோல் குண்டு ஒன்றும் மீட்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் காங்கேசன்துறை குற்றத்தடுப்பு போலீசார் ஒப்படைத்துள்ளனர். இதேவேளை சந்தேக நபரிடம் விசாரணையை மேற்கொண்டு வரும் நெல்லியடி போலீசார் விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளனர். இலங்கையில் உள்ள இந்த பகுதிகளில் பலத்த மழை பெய்யக்கூடும். இலங்கையில் உள்ள பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இவ்விடயம் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி மேல் சப்ரஹமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும் என இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு விசேட அறிவிப்பு. சமூக ஊடகங்களில் பரவும் போலி செய்திகள் தொடர்பாக வங்கிக் கணக்கு விவரங்கள் உள்ளிட்ட தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதை தவிர்க்குமாறு தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையகம் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது. இதனை அதன் இணக்க பணிப்பாளர் மேனகா பத்திரன இவ்வாறு தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் தொடர்ச்சியாக பரவி வரும் போலி செய்திகள் தொடர்பில் கூறுகையிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார்.